நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூரில் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனின் படிப்பிற்காக சென்றபோது அங்கு இந்தி பேசினாரா அல்லது ஆங்கிலம் பேசினாரா என்று கேள்வி எழுப்பியும் தமிழகத்தின் அரசியல் கோமாளி அண்ணாமலை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திய திட்டங்களை தான் காப்பி அடித்து பிஜேபியினரை இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வாக்குறுதியாக அளித்து ஆட்சியை பிடித்து வருவதாக குளித்தலையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் நகர திமுக சார்பில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு மற்றும் தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் கரூர் மாவட்ட செயலாளர் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. குளித்தலை நகர செயலாளரும் எம்எல்ஏவுமான மாணிக்கம் முன்னிலை வகித்து தமிழ்நாடு முதலமைச்சர் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு செயல்படுத்திய திட்டங்களை குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், தமிழ்நாட்டின் அரசியல் கோமாளி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்றும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் அவர் லண்டனுக்கு படிப்பிற்காக சென்ற பொழுது இந்தி பேசினாரா அல்லது ஆங்கிலம் பேசினாரா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் எனவும், அவர் காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு என்று தான் பேசிய பேச்சினை கூட அடுத்த நாள் மறந்து பேசக்கூடியவர் என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் தான் கூறிய திட்டம் ஒன்று, அதை செயல்படுத்துவது ஒன்று என்று மாறி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டம் பிஜேபி அரசு என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் பலவற்றினை காப்பி அடித்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த திட்டத்தினை செயல்படுத்துவதாக கூறி மக்களிடம் வாக்குகளை பெற்றதாகவும், இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே பல்வேறு திட்டங்களை எடுத்துக்காட்டாக செயல்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் கூறினார். மேலும் தலைமைச் செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா பேசுகையில், மும்மொழி கொள்கையை ஆதரவாக புதிய கல்கூரை வெளியிட்டதாக கூறும் பிஜேபி அரசு மறைமுகமாக விஸ்வகர்மா என்ற குல தொழிலை அடிப்படையாக கொண்டு கல்விக் கொள்கையை தயாரித்ததாகவும், கல்வி நிதியாக அளிக்க வேண்டிய தொகையை பிரதமர் அப்பா வீட்டின் பணத்தினையோ, நிர்மலா சீதாராமனின் மாமனார் வீட்டின் பணத்தினையும், தர்மேந்திர பிரதானின் வீட்டின் பணத்தினையும் கேட்கவில்லை எனவும், தமிழக மக்கள் ஒவ்வொரு செலுத்திய ஜிஎஸ்டி வரி வடசென்னை உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு உருப்படாத உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிக தொகை அளிக்கிறீர்கள் என்றும், நாங்கள் உங்களிடம் எங்களது உரிமைதான் கேட்கிறோம் என்றும், தமிழன் என்றும் உங்களிடம் பிச்சை கேட்க மாட்டான் என்றும் கூறினார். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் சிவகாமா சுந்தரி, இளங்கோ, திமுக மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா, கரூர் மாநகர மேயர் கவிதா, சரவணன், குளித்தலை நகரமன்ற தலைவர் சகுந்தலா, பல்லவி ராஜா, திமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.